இதே யூரோட்ரோஸ்கோப்பே இப்ப நியூவர் டிவைசஸா ஃபிளெக்சிபிள் யூரோட்ரோஸ்கோப் அப்படின்னு வருதுங்க. அதாவது இந்த கருவி ஒரு வளையிற கருவியா இருக்கும். ஸ்டிஃபா மெட்டல்ல இல்லாம ஒரு வளையிற டிவைஸ் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் உங்க டியூப்ல ஈஸியா நெகோஷியேட் பண்ணி போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டியூப் ஆல் த வே அப் டு த கிட்னி, அதாவது கிட்னிக்குள்ள வரைக்கும் போகக்கூடிய தன்மையுள்ள டியூப் தான். ஸோ இதை நம்ம வந்து ஃபிளெக்சிபிள் யூரோட்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லுவோம். காமன்லி RIRS அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிட்ரோகிரேட் இன்ட்ராரீனல் சர்ஜரி. எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் காமனா கேட்கிற இன்னொரு கொஸ்டின், எனக்கு லேசர்ல பண்ணுங்க டாக்டர் அப்படின்றது. லேசரா இருக்கட்டும், நியூமேட்டிக் டிவைஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி சோர்ஸ் தான். நம்மளோட டார்கெட் என்ன? கல்லு. அதை பவுடர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ண போறோம், அந்த கல் எந்த லொகேஷன்ல, அதை பொறுத்து தான் நம்ம என்ன எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ யூஸ்வலா இந்த யூரிட்டஸ் அப்படின்றது ஒரு 25 சென்டிமீட்டர் டியூப்ல நம்ம கிட்னில இருந்து ஆரம்பிச்சு அப் டு நம்ம பிளாடர் வரைக்கும் வரும். இந்த யூரிட்டஸ்ல கீழ்ப்பகுதியில இருக்க கல், அதாவது டிஸ்டல் யூரிட்ரிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கீழ்ப்பகுதியில இருக்க கற்களை யூஸ்வலா நம்ம நியூமேட்டிக் டிவைஸ் வச்சு உடைச்சிடலாங்க. கீழே இருந்து நான் சொன்ன மாதிரி செமி ரிஜிட் யூரோட்ரோஸ்கோப் வச்சு அழகா நியூமேட்டிக் டிவைஸ் வச்சு அந்த கல்லை நம்ம பிரேக் பண்ணிடலாம். அது ஈஸியாகவும் வந்துடும். இதே கல் அந்த டியூபோட மேல் பகுதியில இருக்கு, அதாவது 25 சென்டிமீட்டர்ஸ் நீளமா இருக்கிற யூரிட்டஸ்ல மேல் பகுதியில இருக்கு அப்படின்னா நம்ம நியூமேட்டிக் டிவைஸ் வச்சு இந்த டியூப்ல மேல இருக்க பகுதியில இருக்க கல்லை உடைக்கும் போது ஒரு சில கல் துகள்கள் உள்ள போய் கிட்னிக்குள்ள விழுந்துரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது செமி ரிஜிட் ஸ்கோப் அப்படின்றதுனால இது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். இதால வளைய முடியாது. ஸோ கிட்னிக்குள்ள போய் நம்ம வளைஞ்ச அந்த கல்லை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியாது. ஸோ இந்த யூரிட்ருங்கிற டியூப்ல மேல் பகுதியில் இருக்க கற்களுக்கு தான் நம்ம யூஸ்வலா ஃபிளெக்சிபிள் யூரோட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணுவோம் அண்ட் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை இந்த கல் உள்ள போயிடுச்சு, கிட்னிக்குள்ள போயிட்டாலும் நம்ம இந்த ஃபிளெக்சிபிள் யூரோட்ரோஸ்கோபி மூலியமா உள்ள போய் அந்த கல்லை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர முடியும். நான் இப்ப சொல்ற டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். யூரிட்டஸ் அப்படின்ற டியூப்ல கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் நம்ம நியூமேட்டிக் டிவைஸ் மூலியமாவே உடைச்சிடலாம். அதாவது இது காஸ்ட் வைஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு லேசருக்கு யூஸ் பண்றதை விட இந்த நியூமேட்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது உங்க டோட்டல் ப்ரொசீஜரோட காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். இதே மேல் பகுதியில இருக்க கல்லை நம்ம உடைக்கிறோம், கண்டிப்பா நமக்கு லேசர் தேவைப்படும். ஏன்னா லேசர் வச்சு நம்ம கல்லை உடைக்கும் போது இந்த கல் துகள்கள் மேல போய் விழுறது அப்படின்ற அந்த டெண்டன்சி கொஞ்சம் கம்மி. ஸோ எனக்கு லேசர்ல தான் பண்ணணுமா இல்லை நியூமேட்டிக்கா தான் பண்ணணுமா அப்படிங்கிறது எப்பயுமே அது பேஷண்டோட ரிவ்யூ தாங்க. உங்க டாக்டர் கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு எந்த விதமான எனர்ஜி சோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்க டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா நம்ம ஸ்டோனை பிரேக் பண்ணிக்கலாம். அது எண்ட் ஆஃப் த டே டார்கெட்ன்றது நம்ம ஸ்டோன் ரீச் பண்ணணும், ஸ்டோனை பிரேக் பண்ணணும், ஸ்டோனோட ஃப்ராக்மெண்ட்ஸ் வெளியே வரணும். இதுதான். ஸோ இது நம்ம எந்த டிவைஸ் மூலியமா பண்றோங்கிறது டாக்டர் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேஷண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்து தான்.